விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நிறைய காமெடி ஷோல கண்டிப்பா இவர் இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் செமையா அவரோட பாட்டை எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதே நேரத்துல குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒரு கோமாளியா ஜாயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா நிறைய மொமெண்ட்டை ஷேரும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 இதுக்கப்புறம் நான் கோமாளியா பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. அண்ட் விஜய் டெலிவிஷன் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற எந்த ஷோலையுமே இதுக்கப்புறம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விஜய் டெலிவிஷன் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மீடியம் எசன்ஸ் குக் வித் கோமாளி ப்ரொடியூஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. பட் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ரொம்பவே அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நாஞ்சில் விஜயனோட இடத்தை யார் ஃபில் பண்ண போறா அப்படின்ற கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர் கிடைச்ச மாதிரி ஃபரீனா ஒன் ஆஃப் த கோமாளியா குக் வித் கோமாளி சீசன் 5ல ஜாயின் பண்ண போறதா சோஷியல் மீடியால நிறைய நியூஸ் ஷேர் ஆயிட்டு இருக்கு. பாரதி கண்ணம்மா சீரியல்ல நெகட்டிவ் ஷேட்ல வெண்பா அப்படிங்கிற கேரக்டர்ல கலக்கி இருந்தாலும் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவிட்டி இருந்திருக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வந்த மாதிரி குக் வித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா எந்த அளவுக்கு கலக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.